நம்ம ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ நம்மளோட கோர் வேல்யூஸும் நம்மளோட ஆக்ஷன்ஸும் அலைன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒவ்வொருத்தவங்களோட பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதே கோர் வேல்யூஸ் தான். இப்போ லீடர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்க்குறப்போ அவங்களோட கோர் வேல்யூஸ் என்னன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அவங்களோட கோர் வேல்யூஸ் அவங்க பண்ணுற பிஹேவியரில், ஆக்ஷன்ஸில் வெளிப்படும். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ மதர் ட்ரெஸா அப்படின்னாக்கா கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ரத்தன் டாட்டா அப்படின்னாக்கா எம்பத்தி, சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, இப்படிலாம் அவங்கள பற்றி புரிஞ்சுக்க முடியும். உங்களோட கோர் வேல்யூஸில் உங்களுக்கு நீங்கள் கிளாரிட்டி இருக்கா? கோர் வேல்யூஸில் கிளாரிட்டி இருக்கிறப்ப மட்டுமே நீங்கள் டே டு டே பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸு, டிசிஷன் மேக்கிங்ஸ் இதில் ஒரு தெளிவோடு இருக்க முடியும். உங்கள் லைஃப்பை எந்த டைரக்ஷனில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானிக்கக்கூடியதே அந்த கோர் வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கோர் வேல்யூஸை தான் பிலீஃபாக மாறும். பிலீஃப் எக்ஸ்பெக்டேஷனாக மாறும். எக்ஸ்பெக்டேஷன் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடாக மாறும். ஆட்டிடியூட் உங்களோட ஆக்ஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணும். கம்பேஷன், லவ் அப்படின்றது எல்லாமே உங்களோட வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் நெக்ஸ்ட்டு பிலீஃபாக மாறும். பிலீஃப் அப்படின்றப்போ நான் லவ்வபிள் பர்சன், என்னை சுற்றி உள்ள பீப்புள் எல்லாருமே என்னை லவ் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பிலீஃபை நீங்கள் க்ரியேட் பண்ணிப்பீங்க. அது எக்ஸ்பெக்டேஷனாக மாறும். எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறப்போ அதே மாதிரி சிச்சுவேஷன் பீப்புளை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடாக மாறும். நீங்கள் மீட் பண்ணுற பீப்புள்கிட்ட எல்லாமே ஒரு பாசிட்டிவோட பிஹேவ் பண்ணுவீங்க. உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்க்குறப்போ ஆப்டமிஸ்டிக் பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. அது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லையுமே வெளிப்படும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம லைஃப் ஏரியாஸ், ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப், கெரியர் ஆர் பிஸ்னஸ் அப்படின்ட்டுருக்கு. ஒவ்வொரு ஏரியாஸ்லையுமே நீங்கள் கோர் வேல்யூஸ் அப்படின்றத நீங்கள் டிட்டர்மைன் பண்ணி வைக்கலாம். அதை டிட்டர்மைன் பண்ணி வைக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம டெய்லி ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். எது நான் பண்ணணும், எது பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். இப்போ ஹெல்த் அப்படின்னாக்கா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு வைக்கலாம். ரிலேஷன்ஷிப் அப்படின்னாக்கா ஃபர்கிவ்னஸ், அன்கண்டிஷ்னல் லவ் இதெல்லாமே வைக்கலாம். அண்டு ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ டிட்டர்மினேஷன், கமிட்மெண்ட்டு, ப்ரொஃபஷனல் ஆர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கேரு, கமிட்மெண்ட் இதெல்லாமே உங்களுக்கு என்ன சூட் ஆகும் அப்படின்றத பாருங்கள். ஓகே, உங்களுக்கு என்ன கோர் வேல்யூஸ் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் லைஃப்பை பெட்டராக மாற்றிக்க முடியும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேஷன், கமிட்மெண்ட், கேர், ஹாப்பினஸ் இதெல்லாம் என்னோட கோர் வேல்யூஸ். நீங்கள் ஒரு 5 கோர் வேல்யூஸு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொன்று இந்த மாதிரி டோட்டலாக ஒரு 5 கோர் வேல்யூஸ் உங்களுக்கு நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா போதும். அதை உங்களோட டேபிளில் நீங்கள் டெய்லி பார்க்குற இடத்துல பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். நீங்கள் டே டு டே ஆக்ஷன்ஸ், டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அந்த கோர் வேல்யூஸை பேஸ் பண்ணி இருக்கிறப்போ ஓகே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். அண்ட் ஹாலிஸ்டிக் க்ரோத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டும் கிடைக்கும். ஸோ உங்களோட கோர் வேல்யூஸை நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டியது உங்களோட சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.